எல்லோருக்கும் சந்தோஷம். வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங் என்ன மாதிரியான கண்டிஷனில் என் கிச்சன் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுட்டு போன பாத்திரம்லாம் எடுத்து தண்ணி காயறக்காக வச்சுருப்பேன். லஞ்ச் பாக்ஸஸ்ஸு எல்லாமே இருக்கும். கூடவே நான் நைட் டிஃபனும் ரெடி பண்ணணும். அன்றைக்கி வந்து நைட் டிஃபனுக்கு கடலைக்கொட்டை சட்னி அரைச்சிருந்தேங்க. இந்த சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வறுத்த கடலையை போட்டு செய்வோம். இன்றைக்கி வந்து பச்சை கடலைக்கொட்டையவே எண்ணெயில் வறுத்துட்டு லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் சூடானோடனே கடலைக்கொட்டையை போட்டுட்டு தேவையான அளவு 1/2 கப் நான் இன்றைக்கி எடுத்தேன். அதுக்கு ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சம் ஆயில் சேர்த்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி நல்லா வறுத்துட்டு அது கூடவே நம்ம வறுத்துக்கி வச்சுருக்கிற கடலைக்கொட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த சட்னி வந்து உங்களுக்கு டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்னால் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கணும். இட்லி தோசைனா கொஞ்சம் தண்ணி கலந்து லிக்விடாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து என்ன டிப் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, இட்லி பாத்திரத்தில் எப்போவுமே நம்ம வந்து கீழே தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா? எங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் உப்பு தண்ணி. ஸோ அது வெள்ளை வெள்ளையாக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக தான் அதை கண்டுபிடிச்சேன். என்னோடய வெசல்லையும் கொஞ்சம் உப்பு இருக்குது, பட் நான் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுவேன், லெமன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த தோலை நான் வெளியில் போட மாட்டேன். ஒரு பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அந்த அந்த அப்படி வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ப்ராடக்ட் உள்ளே இருக்கிற ஐட்டம்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காஞ்சி கெட்டு போகாது. ஸோ அந்த இதை வந்து நான் எவ்ரி டைம் இந்த மாதிரி இட்லி வேக வைக்கும்போது கீழே போட்டுருவேன். அப்போ வந்து அது அந்த உப்பு இன்னும் ஏறாது, உங்களுக்கு உப்பு படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். இன்றைக்கி இட்லி பாருங்கள் நல்லா வந்திருக்கு. மல்லிகைப்பூவாட்ட துணியிலே கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க, அப்படியே சாஃப்டாக இருக்கும். நான் இதுதான் நைட்டுக்கு டிஃபனுக்கு பண்ணினேன். கூடவே நான் மார்னிங் ப்ரிப்ரேஷனும் பண்ணுவேன், இடையில வாஷ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவேங்க. பட் நைட்டு நான் தூங்க போகும்போது என் கிச்சன் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப்பெல்லாம் பக்காவாக வச்சுட்டு தான் தூங்க போவேன். அப்போ தான் மார்னிங் நம்ம வந்து திருப்பி ஒர்க் பண்ணுறக்கே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸு குறிப்புகளுக்கெல்லாம் நீங்கள் பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.